அந்த முன் வரிசையில் உட்காந்து பாடுவார். அப்போ நான் பார்ப்பேன், அவர் என்ன பார்ப்பார், அவ்வளோதான். குறத்தி வேஷம் போட்டுருக்காங்க. அது பண்ணிட்டு வரேன். எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. என்னென்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு அவ்வளோ சண்டை கிண்டை எல்லாம் வந்தது கிடையாது. சாகிற வரைக்கும் நான் வீட்டில் சமையக்காரை வச்சுக்கலைங்க. என் புருஷனுக்கு என்ன வேணுங்கிறத நான் சமைச்சு கொடுப்பேன். ஃபோனு பேசுனது கிடையாது. நான் ஃபோனு வந்துச்சுன்னா அவர் தான் எடுப்பார். ராஜா ஃபோன் வந்திருப்பார், பேசு. நான் எது மேலேயும் ஆசைப்பட்டது கிடையாது. இருக்கிறதுல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வாழ்ந்தோம். எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் அமைதியில் வாழ்க. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. இன்னைக்கு தான் கடவுள் எங்களை பிரிச்சுட்டான். தாங்க முடியாத ஒரு விஷயம். இது மகன் வீடு தான், எனக்கு வேற யாரும் கிடையாது. ஒரு சேலை வாங்குறோன்னு வைங்களேன், நாங்கள் 3 பேரும் ஒன்றா வாங்குவோம். ஒரு நகை வாங்குறோன்னு வைங்களேன், 3 பேரும் ஒன்றா வாங்குவோம். நீங்க சாவித்திரியமா பத்மினியா? பப்பு கேஆர் விஜயா அவங்க அண்ணா ஃபோன் பண்ணுவாங்க, மானிஸ்ரீ ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் வந்தால் பேசுவேன், இல்லைன்னா பண்ணி பேச தெரியாது எனக்கு. அப்போ சிவாஜி சொன்னாராம், பாட்டு பாடுறா டே. இவர் பாடினோடனே கண்ணாடி அவுத்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டாராம். தமிழ் சினிமாவில் இருக்கிற நட்சத்திர தம்பதிகள்ல உங்களோட ஜோடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோடி. நீங்களும் ராகவன் ஐயாவும். வெளியே வந்து அது அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்க, லவ் மேரேஜ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னது அது, எப்படி நடந்த கல்யாணம்? அது எப்படின்னா, சிவாஜி ட்ராமா நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் இவர் தான் பாடுவார். அப்புறம் எஸ்வி சகசரண்டாபண்ண ட்ராமா நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் இவர் தான் பாடுவார். நான் சிவாஜி கமலில் நான் தான் ஹீரோயின், எஸ்விஎஸ் கமல்லையே நான் தான் ஹீரோயின். அப்போல்லாம் பாடுறவங்க இப்படி முன் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து தான் பாடுவாங்க. அந்த முன் வரிசையில் உட்காந்து பாடுவார். அப்போ நான் பார்ப்பேன், அவர் என்ன பார்ப்பார், அவ்வளோதான். எங்கள் 2 பேருக்கும் ஒரு எதுவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு இவரை பிடிச்சி போச்சு. அப்போ எங்கள் அம்மா தான் போய் பேசி கொண்டு அரேஞ்ச்மெண்ட் போயிடுறாங்க. உங்களுக்கு பரிச்சயம், ஆனா உங்க 2 பேருக்கும் எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை கிடையாது ஒண்ணு. ஏன்னா நாங்க எங்க தொழில் தானே. கரெக்ட். அவர் பாடிக்கிட்டு இருந்தாரு, நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வீட்டுல பேசி முடிக்கும் போது உங்க 2 பேருக்கும் எப்படி இருந்துச்சு? அப்ப இவங்க தான் மாப்பிள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருந்திருக்கும்ல. வீட்டுல அம்மா சொல்றாங்க. நான் அப்பவும் ஷூட்டிங் போயிட்டு தான் வந்தேன். என்னமோ ஒரு படத்துல குறத்தி வேஷம் போட்டிருக்கேன். அது பண்ணிட்டு வரேன். எல்லாரும் வீட்டுல உட்காந்துருக்காங்க. என்னென்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. இப்படிதான் வந்திருக்கேன் பொண்ணு குறத்தி வேஷத்துல. பார்த்துட்டு என்ன ரொம்ப காமெடியா தான் இருந்தது. இப்போ நீங்க சொன்னீங்க பொண்ணு பார்க்க வரும்போது கூட நான் நடிச்சிட்டு இருந்தேன் பிஸியா. நான் ராகவன் ஐயாவுமே ரொம்ப பிஸியா தான் இருந்தாங்க. உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா கூட உங்களோட கலைப்பயணத்துல எந்த அளவுக்கு அவங்க உறுதுணையா இருந்திருக்காங்க? நாங்க 2 பேரும் எல்லாமே ஒன்னா தான் போவோம். ஏதோ எனக்கு வேலையாக இருந்தாலும் நான் அதை விட்டுட்டு அவர் கூட தான் போவேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. இன்னைக்கு தான் கடவுள் எங்களை பிரிச்சுட்டான். பிரிஞ்சதே கிடையாது. தெய்வம் பிரிச்சிருச்சு. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே பண்ணிக்கிட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ஐயா ரொம்ப ஒற்றுமையா இருந்தோம் 2 பேரும். ரொம்ப பிடிச்ச ஒரு குணம்னா என்ன சொல்லுவீங்க ஐயா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அவர் என்ன அனுசரிச்சு போவாரு, நான் அவரை அனுசரிச்சு போவேன். கூடுமான அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு சண்டை கிண்டை எல்லாம் வந்தது கிடையாது. ரொம்பவே ஒற்றுமையா இருப்போம். நாங்கள் தொழிலையும் சரி, வீட்லேயும் சரி, ரொம்ப ஒற்றுமையா இருப்போம். சாகிற வரைக்கும் நான் வீட்டில் சமையக்காரை வச்சுக்கலைங்க. என் புருஷனுக்கு என்ன வேணுங்கிறத நான் சமைச்சு கொடுத்தேன். என்ன வேணுங்கிறத சொல்லுவார், ராஜா இதை அப்படின்னு சமைச்சு கொடுப்பேன். ஃபோனு பேசுனது கிடையாது. நான் ஃபோனு வந்துச்சுன்னா அவர் தான் எடுப்பார். ராஜா ஃபோன் வந்திருப்பார், பேசு அப்படின்னு அவர் கொடுத்தா தான் நான் பேசுவேன். ஃபோன் எடுத்து அந்த அளவுக்கு என்னை பாதுகாத்தார். நானும் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தேன். தெய்வம் பிரிச்சிருச்சு. அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். ராகவனையோட குரலுமே ரொம்ப ஒரு இனிமையான ஒரு குரல். நிறைய அவருடைய பாடல்கள், நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம்
பிற்காலத்துல ஒரு நடிகரும் சீரியல்ஸோட எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சை நிறைய பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவரோட குரல்ல ரொம்ப பிடிச்ச பாடல்கள்லாம்? எல்லா பாட்டுமே பிடிக்கும். பாகிஸ்தான் வார் வந்துச்சு தெரியுங்களா? அந்த நேரத்துல சிவாஜி, அ சாவித்திரி, சாவித்திரி அம்மா. ஜெமினி எல்லாரும் அந்த இதுக்கு போனாங்க. சிப்பாய்கள்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா? அங்க போய் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் Correct. குடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரரும் போயிருந்தாரு. போனாக்கா இவரு வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுவாரு. அந்த யாரோ பாடுன பாட்ட. அத அன்னைக்கு பாடியிருக்காரு. எல்லாருமே ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர்ன்னு கேட்டு இவர பெருமைப்படுத்தியிருக்காங்க. அப்புறமா நேரா இதுக்கு ர ஜனாதிபதி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் தான் ஜனாதிபதியா இருந்திருக்காரு. அப்ப சிவாஜி சொன்னாராம், "அப்பா ஒரு பாட்டு பாடுறா டேய்" அப்படின்னு சொல்லி இவர சொல்லியிருக்காங்க. அப்போ இவரு எந்திரிச்சு உட்கார்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு, "பகைவனுக்கு அருள்வாய் நன் நெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய்" அப்படிங்கிற பாட்டு பாடி ரொம்ப நல்ல பாட்டு. அதாவது தனக்கு எதிரிய கூட நீ வந்து மன்னிச்சு அவன நட்பா ஏத்துக்கணுங்கிற மாரி வரும் அந்த பாட்டு. அத பாடியிருக்காரு. இவரு பாடுனோனே ராதாகிருஷ்ணன் சார் வந்து அந்த கண்ணாடிய அவுத்துட்டு கண்ண தொடச்சுக்கிட்டாராம். அந்த அளவுக்கு உருக்கமா இருந்து எனக்கு பேர் கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அத மறக்கவே முடியாது. போதும் நடிச்சது போதும் நான் நிப்பாட்டிட்டேன் அதனால அப்படின்னு சொல்லி. அப்படிதான். ஆஃப்டர் மேரேஜே அப்படிதான் மேடம். ஓ, அப்பயே உங்களுக்கு ஏன்னா நீங்க ரொம்ப குறைச்சிக்கிட்டீங்க நடிக்கிறது. ஆமா. அது காரணம் அதுதான் நான் போதும் அதான் காரணம். அப்படின்றதுதான். ஏன்னா 3 கால் ஷிஃப்ட்டுங்க. ஆ. அப்புறம் அப்போ பாருங்க 7ன்னா 7 மணிக்கு செட்ல இருக்கணும். 2ன்னா 2:00 இருக்கணும். ராத்திரி 2:00 ஒர்க் பண்ணணும்னா பண்ணணும். ராத்திரி 2:00 ஒர்க் பண்ணிட்டு வந்து படுத்துட்டு, காலையில 6 மணிக்கு போகணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். உண்மை உண்மை. ஆனா எல்லாரும் பண்ணோம். அது யாருமே நானுன்னு இல்ல. பத்மினி அம்மா முதல் கொண்டு பண்ணாங்க. அதனால. அதனாலதான் உங்களுக்கு போதும் நடிச்சது போதும் அப்படின்ற ஒரு ஆ. நான் எது மேலேயும் ஆசைப்பட்டது கிடையாது. இது வேணும், அது வேணும். இருக்கிறதுல நிம்மதியா இருக்கணும் அப்படின்றத நாங்க வாழ்ந்தோம். கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். ஒரு ஆசைப்பட்டு ஐயோ அது கிடைக்கலையே இது. நமக்கு ஆண்டவன் இவ்வளவு கொடுத்துருக்கான். இதை அனுபவிக்கலாம். அவ்வளவுதான். அப்படித்தான் இருக்கு. காலத்துல நடிச்ச நடிகைகள், நடிகர்கள், பாடகர், பாடகியோட யாரோட ஏதாவது தொடர்பு இருக்கீங்களா? இப்போ பேசிக்க யாரும் இல்லை. இப்போ வந்து எப்போவாவது கேஆர் விஜயா அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவாங்க. மானிஸ்ரீ ஃபோன் பண்ணுவாங்க. அவர் ராஜேஷ் இருந்த வரைக்கும் அவர் பேசுவார் என்கிட்ட. வேற யாரும் அவ்வளவு இது இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, ஃபோன் வந்தால் பேசுவேன், இல்லைன்னா பண்ணி பேச தெரியாது எனக்கு. நான் பண்ணவும் மாட்டேன், அப்படி விட்டுருவேன். உங்களுடைய தினசரி பொழுதுகள் எப்படி? நீங்க எப்படி தினசரி உங்களுடைய பொழுது எப்படி போக்குவீங்க நீங்க? எனக்கு வந்து 2 பேர், ஒரு மகன் ஒரு மக. பையன் பேர் வந்து பிரம்மலக்ஷ்மணன், என் மக பேர் வந்து நளின மீனாட்சி. என் மகன் வந்து மெட்லாஜிக்கல் இன்ஜினியரு. மக வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு அந்த டி மெரிடியனில் வந்து இதாக மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இறந்து போயிட்டா. மகன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது வேணும். ஸோ மகனோட தான் நீங்க இருக்கீங்க இல்லையா? ஆமாம், இது மகன் வீடு தான். எனக்கு வேற யாரும் கிடையாது. இங்கே தான் நான் இருக்கேன். உங்களோட பொழுதுகள், தினசரி பொழுதுகள் எப்படி போக்குவீங்க? என்ன என்ன பண்ணுவீங்க? எனக்கு கொள்ளு பேரா இருக்கான். ஐயா ஊருக்கு போயிருக்கான். இல்லைன்னா ஒரு நிமிஷம் சும்மா இருக்கும். அவரோட தானே ஃபுல்லாவே? நல்ல ரொம்ப புத்திசாலி பையன். இந்த டிவி வந்தது பாருங்க, இந்த பிள்ளைகள்லாம் இப்போ பிறக்கும் போதே பேசுதுங்க. அந்த மாதிரி இருக்கு. பாக்குறது உண்டா? இப்ப இருக்கிற படங்கள் நீங்க சொன்னீங்க, ஆரம்பத்துல சொன்னீங்க நான் பாட்டெல்லாம் பாக்குறது இல்ல, இப்ப புரியறது இல்ல. ஆனா இப்ப இந்த காலத்துல இருக்க குழந்தைங்க அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க. நீங்க அப்படி ஏதாவது படங்களோ இல்ல பாடலோ பாக்குறது உண்டா டிவில? இப்ப வர்ற படங்கள் அதெல்லாம் பாக்குறீங்களா? வேற பொழுதுபோக்கு டிவி தானே, அதைத்தான் போட்டு விட்டு என்ன ஓடுதோ பார்த்துக்கிட்டே உட்காந்து டான்ஸோ பாட்டோ எது வந்தாலும். தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள், மதுரம் அம்மா, ஜெமினி ஐயா, சாவித்திரி அம்மா மாதிரி வந்து உங்களோட ஜோடியுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அந்த ஸ்டார் கப்பல். அது வெளியே சினிமாக்குள்ள நீங்க வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க உங்களை? சினிமா வட்டாரத்திலே எல்லாம் எங்க 2 பேரையும் பார்த்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. கும்பிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எங்களை அவங்களும் ஒரு தாளாத்தான் பார்த்தாங்க. சினிமாட்டையோ அது மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அந்த காலத்துல யார் இருந்தா உங்களுக்கு? நீங்க விஜயம்மா இப்ப பேசுறாங்கன்னு சொன்னீங்க, நீங்க நடிச்சிட்டு சாவித்திரி நானும் ரொம்ப நெருங்கிய, பத்மினி நானும் ரொம்ப நெருங்கியது.
அப்போல்லாம் ஒரு சேலை வாங்குறோன்னு வைங்களேன், நாங்கள் 3 பேரும் ஒன்றா வாங்குவோம். ஓ. ஒரு நகை வாங்குறோன்னு வைங்களேன், 3 பேரும் ஒன்றா வாங்குவோம். நீங்க சாவித்திரியாமா பத்மினி அம்மா? பப்பு அந்த மாதிரி இருப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நாங்கள். அவங்க இருக்கிற வரைக்குமே நீங்க தொடர்புல தான் இருந்தீங்களா? பேசிட்டு ஆமாம், இருந்தீங்களா? பத்மினி இப்போ வந்திருந்த போது கூட நான் ரொம்ப தொடர்பாக இருந்தேன். ரொம்ப தொடர்பாக இருந்தேன். அவங்களுக்கு வந்து நண்டு சமைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுன்னா. அதை நான் சமைச்சு கொண்டு போய் கொடுப்பேன். ஓஹோ. அதை அவங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பியெல்லாம் வச்சேன். அம்மா நீங்க இப்ப ரத்த கண்ணீர் பண்ணும்போது 16-17 வயசு தான் எனக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஸோ ஆனா அவர் ஒரு ரொம்ப சீனியரான ஒரு நடிகர், அவர் எம்.ஆர். ராதா ஐயா. இயல்புலையுமே அந்த மாதிரி தான் இருப்பார், படத்துல பாக்குற மாதிரி அவரோட பேச்சு எல்லாமே. பயம் எதுவும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்றது? இல்லை, பயம் எனக்கு ஒன்றும் தெரியாது. 14 வயசு தானே. அவர் பெரிய நடிகர், அவர் வந்து அரசியல்வாதி, ஒன்றுமே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் கூட நடிக்கக்கூடிய நடிகர், நான் அவரை கூட நடிக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்துல யோசிச்சது உண்டா, நமக்கு இப்படி ஒரு பேர் புகழ் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு? இல்லை இல்லை இல்லை, ஒன்றுமே. எனக்கு ஒன்றே ஒன்றுங்க, சினிமா உலகத்தில் நாம் ஒரு சிறந்த நடிகையாக வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்க படிக்கவே 7 வயசுலயே நான் வந்து நாடக கம்பெனி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க படிப்பு தொடர முடிஞ்சுதா இல்லை ஏதாவது படிச்சீங்களா நீங்க அந்த காலகட்டத்தில் ஏதாவது? நான் சொன்னேன்ல, நாடக கம்பெனி வந்து எங்களுக்கு குருகுலம் மாதிரி இருந்ததுன்னு. அங்கே வாத்தியார் வருவார், 10 மணிக்கு வருவார். ஒரு நாளைக்கு இங்கிலீஷு, ஒரு நாளைக்கு தமிழ், ஒரு நாளைக்கு கணக்கு அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போவார். அதை வச்சு தான் நாங்கள் அதுக்கப்புறம் 11 மணிக்கு பாருங்கள், ஒரு பெரிய ஃபுல் நாடக இது எழுதின புஸ்தகத்தை கொடுத்து எங்களை பாடம் பண்ண சொல்லுவாங்க. அதை பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். அதனால தான் எனக்கெல்லாம் இந்த நினைவு இருக்கு இல்லையா இப்போ வரைக்குமே? அந்த காரணம். நீங்க சொன்னீங்க இல்லையா, ராகவன் ஐயாவுக்கு வந்து நான் சமைக்கிறது பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சமையல் எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ஐயா? யாரு? ராகவன் ஐயா எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க உங்க சமையல்ல கேட்டு? அவருக்கு கோலா உருண்டை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கோலா உருண்டை குழம்பு வச்சு. ஏன்னா இந்த ஊர் பக்கம் அது இல்லை, எங்கள் ஊர் பக்கம் தான் அது. அப்புறம் அந்த எங்கள் ஊரில் இந்த உப்பு கண்டம்னு ஒன்று போடுவோம். அதை உப்பு கண்டமும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சோம்னா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயம்தான், ஆனால் ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சமைக்கிறது? ஆமா, எனக்கு. நீங்க ஷோவே பண்ணிருக்கீங்களா சமையல் இது? ஒரு தரம் இதுக்கு சிங்கப்பூர் போகும்போது இந்த சாமான்லாம் நிறைய ஆயிடுச்சு. வெயிட் போட்டாங்களா, நிறைய சாமான் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்னை பார்த்துச்சு, ஹேய் நம்ம சமையல் அடி அப்படின்னு சொல்லிச்சு. அவர் சும்மா அனுப்பி விட்டாங்க. அப்படியே 2-3 இடத்துல. அமெரிக்கா போகும்போது கூட என் தம்பி வந்து டிக்கெட் அனுப்பியிருந்தான், வேற ஒன்றுமே அனுப்பலை. இதெல்லாம் அனுப்பணுமா, தங்குற இடம் அது இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றுமே அனுப்பலை, வெறும் டிக்கெட் தான் அனுப்பியிருந்தான். நான் அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த அம்மா பார்த்துட்டு, எங்கே தங்க போகிற, என்ன பண்ண போகிற அப்படிலாம் கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியல. நான் சொன்னேன், டிக்கெட் வந்திருக்கு, அனுப்பி வைக்கணும்னு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பின்னுக்கு நின்றுட்டு தான் பாருங்க அவன், ஏய் நம்ம பாசம் இல்லைறா அப்படின்னா சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அதில் என்னமோ சொன்னா பாருங்க, விட்டாங்க.